இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம்லேருந்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் சதர்ன் ரீஜன் தஞ்சாவூர்லேருந்து ஃபார்மசிக்கு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன ஏஜ் லிமிட் அண்ட் தென் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா, சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் இந்த PDF கம்ப்ளீட்டாக வந்து படித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரிட்டியான ஐடியா வந்து வரும். ஸோ நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ண உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த PDF கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் தஞ்சாவூர்லேருந்து டோட்டலாக 8 போஸ்ட் வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த 8 போஸ்ட்டில் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஏஜ் லிமிட் என்ன, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்ன, ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 3ல் வந்து பாருங்கள். ஸோ இந்த சீரியல் நம்பர் 3ல் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இந்த டார்க் லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கான அட்ரஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த PDFல வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு 2 May 2024 நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரீச் ஆகிற மாதிரி வந்து சென்ட் பண்ணணும். ஸோ 2 May 2024 மேலே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா ஸோ அவங்க இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீமுக்கான எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்குமா அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து கிடையாது. கம்ப்ளீட்டாக இன்டர்வியூ வந்து பேஸ்டாக வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னா 7 May 2024 வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட்டு, அண்ட் தென் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அண்ட் தென் உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் ஃபைனலாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து போயிருக்கணும். முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்டர்வியூக்கு போகிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து அந்த இடத்துல ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ வந்து பண்ணுங்கள். அடுத்து நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த PDFல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அண்ட் தென் உங்களோட கிளினிக், அந்த தஞ்சாவூரோட கிளினிக் நேமு, அண்ட் தென் உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் மேலா ஃபீமேலா, அண்ட் தென் உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்ம் மட்டும் 1க்கு 2 ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சீரியல் நம்பர் 6ல் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கானது வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில், அதாவது நம்மளோட ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கான நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம என்ன ஃபில் பண்ணுவோமோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களோட பிளேஸு, உங்களோட டேட்டு, சிக்னேச்சர், அண்ட் தென் உங்களோட நேமு, ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ண அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வந்து விட்டுருங்க.
ஸோ அடுத்து நம்ம கீழே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது வந்து கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமா. ஸோ கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து லாஸ்ட்டில் இருக்க வந்து கைஸ் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். பிடிஎஃப் கீழே லாஸ்ட் பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஃபார்மசிஸ்ட்டுக்கான எல்லாமே வந்து பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 3 ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 56லேருந்து 58 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி ஆர்ன்ற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிளியராக வந்து கவனிங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். வித் அதுக்கப்புறம் அப்ரூவ்டு டிப்ளமோ ஃபார்மசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் சரி, உங்களோட ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஆஸ் பர் ஃபார்மசி ஆக்ட் 1948 படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ரிசர்வேஷன் இன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 70% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ வந்து பயங்கர லென்த்தாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கும் இதை பார்க்க ரொம்ப போர் அடிச்சிடும். நம்பர் 3ல வந்து பாருங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹாலிடே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர் வீக்குக்கு உங்களுக்கு 30 hours ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லீவை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 days வந்து லீவ் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, ஸோ மேலே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபை ஒரு டைம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வேறு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணும்போது ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே செல்ஃப் அட்டாச்சு, அதாவது ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பீஸை தான் வந்து ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அது கூட ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கீழே வந்து வராது. ஸோ கீழே வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அட்ரஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கொடுத்துருக்க அட்ரஸுக்கு பிஃபோர் 2 May 2024 நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து மறக்காமல் வந்து சென்ட் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மட்டும். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நானே இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், சேலரி பேக்கேஜு. ஸோ சேலரி பேக்கேஜ் பர் மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபார்மசிஸ்ட்டு 28,100 ரூபீ பர் மந்த்துக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேலே இன்னொரு விஷயம் வந்து இருக்குது, வீடியோட ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ECHS அப்ளிகேஷன் வந்து இன்வைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா ECHS பாலிகிளினிக்கு தஞ்சாவூரில் இருந்து. ஸோ 1 year வந்து ESMS ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கு 1 year இருக்கும். அண்ட் தென் 11 month வந்து சிவில் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் நான் இந்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணிட்டேன். நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டடா பாய்.